என் தந்தையர் ஆயிரம் அடிச்சிடணும். சரி, இதோ என் பேரான பெரிய தந்தை புகழ் படைத்த தருமர் பாடி குடாரத்தில் இருக்கிறார். அவளுக்கு நான் பதனமாக அவருக்கு காவல் புரிய வேண்டும். அதனால பாடி குடாரம் சென்று என்ன பேரான பெரிய தந்தை தர்மராஜனுக்கு நான் காவல் புரிய வேண்டும் அல்லவா? போய் வா மன்னா என்று எனக்கு வழி கொடுங்கள். அக்கா, அதாவது என்னை வாழையிட்டு ஒரே ஒரு தினம் கூட என்னோட வாழல. மாலை மன குறையல. தப்படி மாலை மன குறையல. மஞ்சள் குங்குமம் வாடல. அப்பவே என்ன கல்லறை சிறை வைத்தீங்க. இன்றைய தினத்துலதான் என்ன சிறையா மீட்டீங்க. இன்னைக்கும் நாங்க பாடி கூடாரம் போறோம்னு சொல்றீங்களே சாமி, இருந்தாலும் உங்களிடம் ஒரு வாய் வார்த்தை கூறட்டும் சாமி. காவலுக்கு தான் போறேன். என் தந்தைக்கு ஒரு ஆபத்துன்னா என் பெரிய தந்தைக்கு ஒரு ஆபத்து என்றால் அது என் தந்தைக்கு எந்த மாதிரிதான். புலிக்கு பிறந்த பூனையா மாறுமா? பட்டிக்குள் வேங்கை புகுந்தது போல் நான் பேரான பெரிய தந்தைக்கு காவல் போய் வருகிறேன். போயோ மன்னா என்று வழி கொடுங்கள். நீ நான் செத்து விடாதீர்கள். நாங்க போகாதுன்னு சொல்ற அபஸ்தகுணமா நினைக்கிறீங்களா சுவாமி? நமக்கு திருமணம் செய்த நாள் முதலா இன்றுதான் நானு 6 மாத கர்ப்பிணியா நான் இருக்கேன். மாசமா இருக்கும் போது நான் காவலுக்கு போகணும்.
பாத்தீங்களா? காவலுக்கு போறேன், சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்களே சாமி. ஆண்டவா, இந்த கர்ப்பிணி காலத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த கணவனாகப்பட்டவர் தன் அருகாமையில் இருக்க வேண்டும் தான் ஆசைப்படுவாங்க. ஏய், புத்தி எங்க போ உங்களுக்கெல்லாம்? ஆண்டவா, ஒரு மயக்கம் வந்தாலும் ஒரு ஏக்கம் வந்தாலும் தன் கணவனோட மார் மீது சாஞ்சா மனைவிக்கு அந்த தொல்லையே இருக்காது. அப்போ கவலைக்கும் அது மட்டுமல்ல, நீங்க போறேன்னு சொல்லி போறீங்க. நீங்க போற நேரத்துல அங்க ஏதோ ஒரு விபரீதம் ஆயிருது. விபரீதம் ஆஞ்சா எங்களால ஒரு பூ தான் வைக்க முடியுமா, ஒரு பொட்டு தான் வைக்க முடியுமா, இல்ல ஒரு இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி கோவில் திருவிழாவில நல்லா விதவிதமா புடவை கலர் கலரா புடவைய கட்டிக்கிட்டு மினுக்கிட்டு போய் திருவிழால போய் மோளத்துக்கு ஆட்டம் தான் போட முடியுமா? அவரு சீலை புடவை பொட்டு பூவு இதுதான் மேட்ரு. செத்தான போலச்சேன் அவனுக்கு. நான் என்ன சாவரத்துக்கு போறேன்னு சொன்னா, உன் பெரிய மாமனாராகப்பட்ட தருமரைக்கு காவலுக்கு பாடி விளையாடுறதுக்கு போறேன். போக வேண்டாம். என்னடி வார்த்தை பேசுறாய்? வார்த்தை பேசுறாய்? எப்பா என்ன கூட்டு வச்சுக்கிறியா? எப்பா இந்த ஊர்ல ஏதாவது ஆம்பளைங்க தான் சொல்லுங்கப்பா, வரேன். ஊருக்கு கூத்தாடி கூட உங்களுக்கு சம்பாதிச்சு போறேன். ஊட்டோட படுத்து கூட சோத்துனுங்கப்பா. குண்டமாய் காலங்கத்தான் அது லொட்டு லொட்டு தட்டியே சாவடிக்கிறான். ஐயோ சாமி, ஐயோ சரியா ஏமா ஓய் அடிச்சடிடா எங்க கடிது? இங்க வலிக்குதா? இங்க ஓய் ஓய் எங்க எங்கம்மா வலிக்குது? ஓய் சுந்தரி, நான் சொல்றதை கேள். அடி வாங்கி வாங்கி அடாமத்தா மாண்டு பண்ணிடாதீங்க. என் கோபத்தை பத்தி உங்களுக்கு கூத்து பாருங்க வந்த சின்றைக்கு முடிஞ்ச காலையில் என்ன வாங்கலாம்? யார நாங்க உடுங்கிறது காலையில வந்து நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. புதுசா இருக்க அடிக்கிற அடி வாங்கிட்டு நிக்கிறேன். நீங்க அதை மென்னு மென்னு குச்சி போடுவாமா? போய் காலை திருப்பி அவுத்துறேன். இருங்க அண்ணங்கூட்ட பாரியாட்டம் எங்க போறோம்னு என்னடி ஆலோசனை முடியும்? உனக்கு தெரியாதாடி என்ன பத்தி? போய் வலி குடி. போனாலும் போதான் போறீங்க, போவேண்டாலும் போதான் போறீங்க. இருந்தாலும் நீங்க போய் அங்க ஒரு தினத்திலயோ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நாங்க எப்படி அறிந்து கொள்வது? ஓஹோ, பாடி கூடாரம் சொல்றீங்க. வேறான பெரிய தந்தை தரமரைக்கு பாடி கூடாரத்தை காவலுக்கு போறீங்க. ஒரு கால் நீங்க அங்க போய் ஏதோ ஆகி விட்டா நாங்கள் என்ன செய்வேன்னு கேக்குறீங்களா? என்ன ஆதாரம் கேக்குறீங்களா? கண்ணே தேவி
இது புலிக்கு பிறந்து பூனையா மாறாது. அப்படி ஒரு கால் நான் மாண்டு உங்க திருவாயால அந்த ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நாங்க எப்படி தெரிந்து கொள்றது? கண்ணு, எனக்கு ஒரு ஆபத்து என்றால் நீ கொண்டையில வச்சிருக்கிற பூ வாடும், வீட்டுல வச்சிருக்க விளக்கு அமையும், அவையே சங்கு முழங்கும். அதை கண்டு உன் கணவர் மாண்டு விட்டார் நினைத்துக்கா. ஆனா ஒருபோதும் இந்த பார்த்திபனை பிறந்த வீர அபிமன்னன் உயிர் ஒருபொழுதும் போவாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன், இது அடையாளம் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால நான் பாடிக்குளத்துக்கு காவலுக்கு போய் வருகிறேன். பார்த்து பதனமாக மண்ணாங்கொட்டை பாரு, பார்த்து பதனமாக அரண்மனை இருக்க வேண்டும். ஒன்ன தண்ணி நான் வச்சு எப்படி சமாளிக்குன்னு தெரியல. எங்க வாத்தியாரியம் மாப்பிள்ளன்னு பிட்டிய போய் நீ சமாளிக்க போய் அவர்கிட்ட சம்பாதிச்சு போடுவாரு. பதனமாக போய் வருகிறேன். போயிட்டு வரட்டா தேவி கண்ணே, போய் வருகிறேன். போய் வாங்க உங்க பொண்ணான கையில ஆயுதம் எடுத்து கொடுங்கள். காவலுக்கு போறேன்னு சொல்லி போறீங்களே, நீங்க பதனமா இருப்பதற்காக வாழையும் நாங்க கொடுத்தோம். அந்த வாள் கொடுக்கும் போது தவறுதலா தேவி, ஒரு மனிதனா பிறந்துட்டா நல்லா கேளுங்க. ஆயுதம் தவறுதலை தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதனா பிறந்துட்டா மனிதனுக்கு ஒரு குறைன்னு இருக்குமா? ஆமா, ஒரு மனிதனா பிறந்துட்டா அவனுக்கு ஒரு குறை நிச்சயமா இருக்கும். அது போல ஏதோ கை தவறி கீழே விழுந்திருக்கலாம் அல்லவா, அதை நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம். எடுத்து கொடுங்க. இப்பொழுது எங்க போக வேண்டும்? இப்ப கோட்டை கடைக்கு போடுங்க. கோட்டை கடைக்கு டாய். நான் குடிக்காரனை தவிர அளவுக்கு போக மாட்டேன். எப்படி அளவுக்கு போக? நீயே புல்லா குடிச்சு காயில புல்ல பிடிச்சி பத்துக்கிறீங்க. குடிக்கார மாதிரி தெரியுது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் கேட்டா சொல்லுவாங்க. பெரிய தந்தை தருமபுரி காவலுக்கு போக வேண்டும். போவோம்.
அங்கீராங்காடு கேள்வி உன்னை தப்பி எனக்கு தாண்டா வலிக்குது. நான் நல்லவங்க கஷ்டப்படுறேன் பாலா போன வகுத்துக்கு உடம்புல எத்தனை வேணையும் வச்சுட்டு நான் உடம்புல ஆமா சாமி இப்பொழுது பாரிகுலர் வந்து விட்டோம். வந்துட்டோம் இப்பொழுது பெரியப்பா கூப்பிடுவோமா? யாரான பெரிய தந்தை பெரியப்பா சரிப்பா தந்தையா பெரியப்பா அப்பா இதோ அழகான அர்ஜுன் வைக்கும், இதோ அழகு சுமத்திரைக்கும் பிறந்துட்டு நான் வீர அபிமன்யு வந்திருக்கேன் பெரியப்பா. சரிப்பா இதோ என் தந்தையா அர்ஜுனும் ஆயினும் அர்ஜுனும் இதோ எங்களுக்கு இங்க சண்டைக்கு போயிருக்கிறார்கள் போர் தொடுத்து. அதனால பாடி கூட இருந்து காவலுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு தந்தையே? உண்மைதான். ஆகட்டும் ஆகட்டும் ஓடிதாங்க. இப்பொழுது என் பேரான பெரிய தந்தைக்கு பெரிய தந்தை கேட்கிறான், ஏப்பா உன் தந்தையார் அர்ஜுனன் காவல் இருக்கும் போது நீ ஏப்பான்னு கேட்கிறாய்? எங்களது கிங்கர்கள் ஆண்டு வரக்கூடிய எங்களது கிங்கர்கள் அதிமந்தமாக என் தந்தையார் அழகாக அர்ஜுனன் சண்டைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல, தெரியாதுங்க அவங்க சண்டைக்கு போயிருக்கிறாங்க. இப்பொழுது என் பேரான பெரியப்பாவுக்கு இந்த பாடை கூடாரத்துல நான் காவல் பத்திரமாக புரிய வேண்டும். யாரு வருவான் எவன் வருவான் பார்த்து கொள்கிறான். இந்த வீர அபிமன்யு இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. என் பேரான பெரியதை நான் பாதுகாப்பேன். ஆகட்டும். கேளுங்கள் சபையாரே, அபிமன்னாகப்பட்டவர் இப்போது பாடிக்கூடாரம் தேடி செல்ல இந்த கதை இப்படியே இருக்க சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னோட பேரு சைதுவ மாமன்னன் சபைக்கு தற்பார்.